தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி மார்ச் மந்த் வந்து சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுருந்தோம், ஒரு ரெப்ரசன்டேஷன். அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் முன்னாடி கிடச்சிது, முன்னாடி பேசணும்னு வச்சது. பட் இன்றைக்கி நான் அதை பேச விரும்புகிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இல்லை, அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் நெகட்டிவ். ஒரு நியூட்ரலாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டோன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு வேண்டுகோள், ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. சிபிஎஃப்சி கீழே படங்கள் தணிக்கை பண்ணும்போது, படங்கள் ரிவ்யூ பண்ணும்போது, படங்களை ஆய்வு பண்ணி சர்டிஃபை பண்ணும்போது அந்த டீமில் எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட நபர்களும் ஒருவர் கண்டிப்பாக இருக்கணும்னு சமுதாய மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட படங்களோ அதில் கிளிப் வரும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக அதை வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஹெட்ரோசெக்ஷுவல் பீப்புள் அதில் நாலேஜ் இல்லாதவங்க அந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னா சுத்தமாக அவங்களால வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ரெப்ரசன்டேஷன் அனுப்பிவிட்டோம். ஏன்னா அந்த மார்ச் மந்த்துக்கு முன்னாடி வந்த 2 படங்கள், அதில் ஒன்று தமிழில் வந்து மார்க் ஆண்டனி, மலையாளத்தில் ஒரு ஜாதி ஜாதகம், அந்த 2 படங்கள்லையும் எல்ஜிபிடி மக்களை பற்றி ரொம்ப தவறாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தமிழ் படம் கூட அவ்வளோவா நான் பார்க்கல. அந்த தமிழ் படங்கள் தவறாக இருக்குங்கிறது நம்ம சமுதாய மக்கள் சேர்ந்த திருநங்கைகள் ஒரு சில காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால் அந்த படத்தை மென்ஷன் பண்ணேன். 2வது மலையாளம் ஒரு ஜாதி ஜாதகங்கிற அந்த படம் நான் போய் பார்த்தேன். மலையாளம் எனக்கு புரியும், அதனால் நான் போய் பார்த்தேன் தேட்டரில். என்டையர் மூவியுமே எல்ஜிபிடி மக்களை ரொம்ப தவறாக பண்ணி வச்சுருந்தாங்க. கே, லெஸ்பியன்ஸ் எல்லாருமே தப்பான வசனங்கள், ரொம்ப எல்லாமே காமெடி கண்டென்ட்டாக தான் என்டையர் படமே. ஒரு சின்ன 2-3 கிளிப்பெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த படமே அப்படி தான் எல்ஜிபிடி பற்றி தான் இருந்தது. ஸோ அப்படி தான் தேட்டர் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளோதான் எல்ஜிபிடி மக்களை போர்ட்ரேட் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ கேரளாலேயும் இது கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இந்த படத்துங்களில் தப்பாக இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் மார்க் ஆண்டனிலையும் தவறான கிளிப் வந்துன்னு தமிழ்நாட்டிலையும் காவல் நிலையங்களில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க கம்யூனிட்டி பீப்புள். என்னோடய சைட்லேருந்து நான் சிபிஎஃப்சி டிபார்ட்மெண்ட் நான் கேட்டது ஒன்று தான். அந்த கமிட்டி வந்து படங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இன்க்ளூசிவ் ரிவ்யூ கமிட்டியாக இருக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு பர்சன் எல்ஜிபிடி மெம்பராக இருக்கணும். இதுதான் எங்களுடைய ரொம்ப கால வேண்டுகோளாக இருக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன். அதேமாதிரி படங்களும் ரொம்ப தப்பாக இருக்குன்னு போட்டிருந்தேன். அதுக்கு தான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்பான்ஸ் உண்மையாகவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெட்டிஷன் ரிசீவ் ஆச்சு, நாங்கள் படங்களை வந்துட்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952, அதே மாதிரி சினிமாட்டோகிராஃப் சர்டிஃபிகேஷன் ரூல் 2024, அப்புறம் கைட்லைன்ஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 5B2 ஆக்ட், இது கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படங்களை ரிவ்யூ பண்ணுறாங்களாம். என்ன லட்சணத்தில் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த ரிவ்யூ பண்ணுற கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏதாவது இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல. எல்ஜிபிடி பற்றி புரிதல் கொஞ்சமாவது இருந்தால் தானே அந்த படத்தில் என்ன கிளிப் வருதுன்னு தெரியும். இல்லை வெறுமனே சிரித்து பார்த்துட்டு அது சர்டிஃபை பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மண்டைக்குள்ளே எதுவுமே இல்லாத நபர்கள் தான் அந்த கமிட்டியில் இருக்காங்கங்கிறது நான் அப்சர்வ் பண்ணுறேன் இந்த படங்கள்லாம் சர்டிஃபை பண்ணி வரும்போது. ஸோ சமுதாய மக்கள் திருநங்கைகள்லாம் முன்னாடி ஒவ்வொரு படங்களும் தப்பு வர ரோட்டில் இறங்கி போராடுவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன், நிறைய கிளிப். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு காமெடி ஆக்டருக்கு அகேன்ஸ்டாக கோஷம் போட்டுட்ருப்பாங்க. இதுக்கு எல்லாமே நிரந்தர தீர்வு ஒன்று தான். அந்த கமிட்டியில் ஒரு எல்ஜிபிடி பர்சன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ரிசால்வ் ஆகும். அன்டில் அன்லெஸ் ரிசால்வ் ஆகாது. இந்த ரெஸ்பான்ஸில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இது கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறோன்னு சொல்லி அவ்வளோ தப்பு இருக்குது. ஃபைனலாக ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். However, this office has taken note of the concern raised by you. நம்ம போடுற கம்ப்ளைண்ட், நம்ம போடுற ரெப்ரசன்டேஷன்லாம் டீட்டெயில் ரொம்ப பர்ஃபெக்டாக சரியாக இருக்குங்கிற அவங்க நல்லா தெரியும். படத்தை தப்பாக தான் தணிக்கை பண்ணிட்டோம், தப்பாக சர்டிஃபை பண்ணிட்டோன்னு அவன் நல்லா தெரியுது. இருந்தாலும் நாங்கள் கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ண நோட் பண்ணிக்கிறோன்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்கான். ஸோ இது கண்டிப்பாக பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த சிபிஎஃப்சி. அன்டில் அன்லெஸ் அந்த எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த கமிட்டியில் வர்றது வரைக்கும் நம்ம இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது அகெயின் இது ஒரு லாங் ஜேர்னி போகும், ஓவர் நைட்டில் மாறாது. சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா.